ஸ்ரீ அட்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு போய் அமர்றார். 5ஆம் இடத்துல அமர்றதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். பூர்வீகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வர வேண்டி இருந்தது அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் அதுக்கு ஏற்ற காலகட்டம். கண்டிப்பா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். இயல் இலக்கியம் அந்த மாதிரி சினிமா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த குரு பகவான் 9, 11, 1ஆம் இடங்களையும் பார்க்கிறார். அப்போ 1ஆம் இடத்தையே அவர் குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் நீங்க ஏழரை சனியில ஜென்ம சனியில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய அவமானங்கள்லாம் வந்திருக்கும். உதாசீனங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. நீங்க யாரு அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு காலகட்டம் தான் இது. உங்களோட மதிப்பு மரியாதைகள் அதிகமா கூடும். மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். ரொம்ப வெற்றி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்கள். சனி பகவானோட தொந்தரவுகள் இனிமேல் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 9ஆம் பாகவத்தையும் பார்க்கறதுனால அப்பாவோட ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கும். மகான்களோட ஆசி கிடைக்கும் உங்களுக்கு. மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த படிப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். தொழில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் விரைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் அந்த அளவுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி வராது. இப்போ உங்களுக்கு நார்மலாகவே ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு லாபம் அப்படின்றது தானா தேடி வரும். அந்த லாபம் யாராவது உங்களுக்கு பூர்வீக சொத்து கொடுக்கலாம், அப்பா அவரோட சொத்தை எழுதி வைக்கலாம், இல்லை சகோதர சகோதரிகள் உதவலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் அப்படின்றது வரும். மறுமணம் ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்ற காலகட்டமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.